வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த குழந்தைகளுக்கு பொம்மைகள் வாங்கி கொடுக்கிறது என்பது சிறு பிள்ளைகள் இருக்கிற வீட்டிலே ஒரு வழக்கம் இல்லையா? 3 வயது வரை குழந்தைகளுக்கு விளையாடுவதை தவிர வேறு வேலையே இல்லை. 3 வயசு வரைக்கும் குழந்தை வெறுமனே விளையாடும். அதற்கு பிறகு தான் வாழுகிற சூழலிலிருந்து தான் அது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளும். ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுன்னு விட்டுருங்க. இந்த 3லிருந்து இந்த பள்ளிக்கு வருகிற இந்த இடைப்பட்ட காலம் வரைக்கும் அது எந்த சூழலில் வளருகிறதோ அந்த சூழலிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கும். இந்த 3 வயசு வரைக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் பொம்மை வாங்கி கொடுக்குறோம். குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைக்கு ஒரு கம்பெனி தேவைப்படுது. நாம் கம்பெனி கொடுக்க முடியல, நமக்கு கொடுக்க முடியாதனால ஒரு குழந்தை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பொம்மையை வாங்கி கொடுத்துட்டா அது இதையும் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி அது கூட விளையாட ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தை நல ஆய்வாளர்கள் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த பொம்மையில் ஒரு விஷயம் இருக்குது. ஐரோப்பிய பெற்றோர்கள் எல்லாம் அந்த பொம்மையை கொடுத்து, பொம்மை என்பது குழந்தை வளர்ச்சியில் ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்திய பெற்றோர்கள் தங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, தங்களை சீண்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நூலில் படித்தோம். என்ன ஐரோப்பிய பெற்றோர்கள் என்ன பொம்மை வளர்ச்சின்னா, ஒரு குழந்தை எந்த மாதிரி பொம்மையை வச்சு விளையாடுதோ அந்த ஆட்டிடியூட் அதுக்குள்ளே வரும் இல்லையா? ஒரு அடுக்கிற மாதிரி வந்து அது ஊஞ்சுன்னா அடுக்கி பார்த்து அப்புறம் திருப்பி ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த விளையாட்டில் இருக்குது. ஒவ்வொரு விளையாட்டு சாமானும் அல்ல விளையாட்டு பொருட்களும் அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவை கொடுப்பதாக அமைய வேண்டும், அதன் வளர்ச்சியில் பங்கேற்க வேண்டும். அந்த 3 வரை வந்து நம்மளை விட்டு அட்டென்ஷன் வேறு பக்கம் இருக்கிறதுக்காக பொம்மை இல்லை. அந்த நீங்கள் என்ன மாதிரி பொம்மை கொடுக்குறீங்க, என்ன மாதிரி விளையாட்டு பொருட்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து துப்பாக்கி வாங்கி கொடுக்குறாங்க, கன் வாங்கி கொடுக்குறாங்க. வீடியோ கேம்ஸில் அப்படியே போய் ஒருத்தன் அடி குத்து அப்படியே மோதுன்னு அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே விளையாட்டு சாமானுங்கிறது சாதாரணமானதில்லை. அயல் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இந்த விளையாட்டு சாமான்களின் மூலம், விளையாட்டு பொருட்களின் மூலம் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பெரிய செய்தியை கொடுக்கறது, பிள்ளைகளின் வளர்ச்சியில் விளையாட்டு பொருட்கள் ஒரு பங்கு வகிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ வந்து நான் சமீபத்தில் ஒரு தாயார் சொன்னேன், என்ன பிள்ளை அழுதுகிட்டே இருக்கான், இருங்க வரேன்ட்டு அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இப்போ அழுகை நிறுத்திட்டான். எப்படி சட்டுன்னு அழுகை நிறுத்துறீங்க? அவங்க அப்பா செல் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது அந்த அட்ராக்ஷன் அங்கே போயிடுச்சு, அதனால் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறான். அந்த தாயிரத்திலிருந்து கவனத்தை திருப்புகிற ஒரு பொருளாக விளையாட்டு பொருட்கள் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளையின் ஏதோ ஒரு ஆற்றலை, ஒரு கற்பனா சக்தியை, அதற்குள் பெற வேண்டிய ஒரு சக்தியை பெறுவதாக விளையாட்டு பொருட்கள் இருக்க வேண்டும்னு அந்த நூலில், குழந்தையும் பொம்மையும் என்கிற அந்த நூலில் நான் படித்தேன். எனவே நம்ம பொம்மை தானே சொல்ல, பொம்மை வாங்கி கொடுங்க. அந்த பொம்மை கூட இன்டைரக்டாக பிள்ளைக்கு எதையாவது டீச் பண்ணும், அல்லது இன்டைரக்டாக பிள்ளை அந்த பொம்மைகிட்டேருந்து சில விஷயத்தை கற்றுக்கும். எனவே ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டியாக நம்ம பிள்ளை வரணும்னு சொன்னால் அது கையாளுகிற பொருளில் அது கவனமாக கையாள வேண்டும் என்பதை விட அதற்கு எப்படிப்பட்ட பொருட்களை கையாள கொடுக்க வேண்டும் என்பதிலும் நாமும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.